திரு பிரவீன் காந்தி நிறைவா. அதாவது இப்ப செந்தில் சார் பேசுறதை வச்சு எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. அவருடைய பையனை ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பையன் கிடையாது சார். விரைவில் செந்தில் சாரோட பையன் வந்து எனக்கு பார்க்கலாம். எனக்கு பையன் கிடையாது சார். இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, சமூகத்தின் மீது அவ்வளவு கீழ்மையான ஒரு நோக்கம் எனக்கு ஒருபோதும் இருக்காது பிரவீன் சார். இல்ல ரொம்ப நுணுக்கமா சொல்றீங்க. அந்த டான்ஸ் பர்ஃபெக்ட்டா வீட்ல சொல்லிட்டு வந்த அதே டயலாக் இங்க சொல்றீங்க. அதனால இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. செந்தில் சார் பையன் ஏன் வரக்கூடாது? நல்லாவே வரலாம். ஒண்ணு இல்ல சார். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதானே தெரியல. இல்ல காது கேக்குதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதானே தெரியல. அவருக்கு பையன் இல்ல, எனக்கு மகன் இல்ல. இருந்தாலும் அது போன்ற ஒரு கீழ்மையான எண்ணம் உங்களுக்கு ஒருவேளை வந்திருக்கலாம். உங்களுக்கு பையன் இருந்தா ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ண போறது இல்ல. எனக்கு அந்த ஐடியாவும் இல்லைங்கிற. செந்தில் சார் தன்னை வந்து முழுசா அந்த தமிழ்நாட்டுக்கு ஒப்படைச்சிட்டாரு. நீங்க விவாதத்தின் மீது கருத்து சொன்னீங்கன்னா நான் விவாதத்தின் மீது கருத்து சொல்லுவேன். நீங்க என்னை நோக்கியே குறிப்பிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் உங்களை நோக்கிய கேள்விகளாக மாற்றுவேன். நான் திருப்பி சொல்றேன். சரி ரைட் ஓகே ஓகே ஓகே. யாரையும் குறிப்பிட்டு பேசல பிரவீன் காந்தி. நீங்க அனலைஸ் பண்ணீங்க சார். சரி வாங்க வாங்க. அதுக்குள்ள வாங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டு போங்க. சரி ஒண்ணு இல்ல சார். விஷால் சார் ஒன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை தான். இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் சரியாக இருந்தால் நாங்க ஏன் வரப்போறோம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? மக்கள் பல வருடமாக மாற்றத்தை தேடி இருக்கிறார்கள். இந்த அரசியல்வாதிகள் மேல பெரிய ஈடுபாடு இல்லாதனாலதான் மக்கள் புதுசா யார் வந்தாலும் கவனிக்கிறாங்க. அப்போ இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் தங்களை இன்னும் மேன்மைப்படுத்திக் கொண்டு வலிமைப்படுத்திக் கொண்டு மக்களுக்கு என்ன வேணும்னு முழுமையாக தன்னை ஒப்படைக்க என்று இவர்கள் தயாராகிறார்களோ அன்றுதான் கண்டவர்களும் படையெடுப்பது நிற்கும். அது வரைக்கும் உங்களுடைய அரசியல் எல்லாம் ஓப்பனா தெரியுது. ஒரு சில தலைவர்கள் நம்ம பாக்குறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி வந்தாரு, இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் கார்ல போறாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்னவா வளர்ந்துருக்குன்னா இதுவும் அப்ப பிசினஸ் ஆயிடுச்சு. நான் ஏன் பிசினஸ்க்கு வரக்கூடாதுன்னு ஆயிடுச்சு சார். இது தொண்டு அல்ல. தொண்டுன்னு சொல்லாதீங்க இனிமே அரசியல. எல்லாம் பிசினஸ். இவ்வளவு போட்டா இவ்வளவு எடுக்கலாம். ரிலையன்ஸ் பிசினஸ் மாதிரி ஆகி போச்சு இப்ப அரசியல். இப்ப அதுல யாருக்கெல்லாம் நீங்க இன்னொன்னு இல்ல ஒரு சந்தேகம். இப்ப நீங்க விஜய் அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீங்க. சமீபமா நீங்க பேசும்போதெல்லாம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் விடுவெள்ளின்னு சொல்லி பேசுறீங்க. இப்ப நீங்க பேசுறதும் அதுவும் பொருத்தி பார்த்துக்கலாமா? இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி அவர்களுக்கும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தீங்க, அதையும் பொருத்தி பார்க்கலாமா? என்னுடைய ஆங்கிள், நான் ஏன் திரு ரஜினிகாந்த் சார் வரணும்னு நினைச்சேன், ஏன் திரு விஜய் சார் வருவார்னு சொன்னா மக்களுடைய மனதை நான் ஸ்டடி பண்ண ஸ்கேன் பண்ண. எல்லாருக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு இட்லி ஒரு பொங்கல் போது எனக்கு ஒரு மாற்றமா ஒரு இடியாப்பம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இது வந்து ஒரு வியாபாரம் ஆயிருச்சு, முதலீடு ஆயிருச்சுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப முதலீடு நினைச்சுதான் திரு ரஜினி அவர்களோ திரு விஜய் அவர்களோ வந்தாங்களா? அதனாலதான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்களா? அதுல இருந்து இப்ப நீங்க இந்த தனுஷோ விசாலையோ பிரிச்சு பேசுறதுக்கு என்ன காரணம்னு கேக்குறேன். இல்ல சார், மக்களின் மனோநிலை ஏன் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா மாற்றம், அவர் நல்லது பண்ணுவார் அந்த நம்பிக்கை. சரி, அந்த நம்பிக்கையை அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல திரு விஜய் சார் இருக்காங்க, செய்வார் என்று நம்புகிறோம். 100% செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்ற அளவுக்கு அவரை சுத்தி இருக்கிற ஆட்கள்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு இருக்காங்களா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. 12.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்பவே பல ஆயிரம் கோடி கடன் வாங்கிட்டாரு. இதெல்லாம் மீறி மக்களுக்கு செய்வாரா? இல்லனா திரு செந்தில் சார் சொன்ன மாதிரி அந்த நமக்கு இதுதான் அடுத்த ஆப்ஷன் வராரா அப்படிங்கறத காலம் தான் சொல்லும். ஆனால் திரு விஜய் அவர்கள் திரு ரஜினிகாந்த் எஸ்எஸ்சி பொறப்புல இருந்தே, எப்படி செந்தில் சார் சொன்ன மாதிரி பொறப்புல இருந்தே அவருக்கு அதை ஊட்டி வளர்த்தவர். அப்போ ஓரளவுக்கு மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் திரு விஜய்க்கு இருக்கணும் நான் வேண்டேன். ஓகே சார். சோ அதனால இந்த ஊடகங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்குல்ல சார் நடிகர்களுக்கு, அதன் வெளிப்பாடு, அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இவர்கள் எல்லாமே வெளிவராங்க. ஒருத்தர் புற்றிசல் மாதிரி வெளியே வர்றதுக்கு காரணம் விஜய் சாரோட வெற்றி. ஊடகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தர இம்பார்ட்டன்ட பார்க்கும்போது நான் ஏன் வரக்கூடாதுன்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வருது. நீங்க லாரன்ஸ் கூட என்ன பண்ணாரு, ஓப்பனா வந்து கேட்கிறாரு நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த நம்பிக்கையை தந்தது யாருன்னா ஊடகங்கள். அந்த ஊடகங்கள் இருக்கும் நம்பிக்கையில் தான் அனைவருக்கும் இந்த ஆசை. வெறும் ஊடகங்கள் மட்டும் தானாங்க? சரி ஓகே.